அப்ப ஆகா இதுல இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். அப்ப இந்த தியானம் வந்து நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி 1, 2 இல்ல பல ஆண்டுகள்ல இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய நிறைய பணிகளை இந்த தியானம் தடுத்து நிறுத்துச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை போட்டு நல்லா இந்த வேலை செய்யலைங்க, உங்களெல்லாம் கண்டாவே எனக்கு பிடிக்கல, கொலவெறியா இருக்கு, எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்கள் வேலையும் வேண்டாம், காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ரோட்டில் இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னும் தெளிவாக நான் பிச்சை எடுக்கிறேன், உங்கள் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு ஞானிகிட்ட போய் மடி பிச்சை ஏந்தி நீங்கள் போய் மடியை ஏந்தி ஒரு தாய் கேட்குறதோ, ஒருத்தன் கையேந்தி கேட்குறதோ எதுக்குன்னா, அது லைஃப் லாங்கில் அவர் வந்து பணமோ காசோ இதை கொடுக்க மாட்டார். ஒரு அலைவரிசையை கொடுத்து நானுங்கிற ஒருத்தன் மனம் அந்த உடல் இருக்குல்ல, அதை வேலை செய்ய விடாமல் ஒரு வேலை பார்த்து விட்டுருவார். இங்கே உலகத்திலே முதல்ல ஒருத்தன் தோக்கிறதுக்கு அடிப்படை எவன் காரணமாக இருப்பான்னா, நீ தான் காரணமாக இருப்ப. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை, அது சொல்கிறதான் நிஜம்னு நினைப்போம் பார்த்தீங்களா. தியானம் வந்து அது ஒரு அலைவரிசை இருந்துச்சுன்னா இது 2ல தெரிஞ்சிடும் வேரியேஷன், இவன் யாரு அவன் யாருன்னு. எல்லாத்துக்குள்ளேயும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, கோவில் இருக்குல்ல, நீ கோவிலை வந்து வேண்டது அதை என்ன சொல்லுவாங்க, என்ன அப்படி செயல்னா, யாகம் வளர்க்கறத இந்த அலைவரிசைகளுக்கு ஞானிகளுக்கு பிடிக்காது. யாகம் வளர்க்கவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, எதிலிருந்து நம்மளால விடுபட முடியல, விடுபட தெரியல. விடுபட தெரியாமல தான் ஒரு குருக்கிட்டையும் வந்து நாம கேட்கறது என்னன்னா, கடவுள்கிட்ட கேட்குற மாதிரியே தான் குருக்கிட்டையும் கேட்கும். அவன் தன்னை உணர்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 குழந்தைக்கு 3 குழந்தைக்கு தகப்பனா இருந்தல்ல, தன்னை உணர்ந்துட்டேன்னா 1,00,000 குழந்தைக்கு தகப்பனா மாறிடுவேன். இந்த தியானத்துல வந்து ஒரு ஒரு ஆரம்ப நிலையில வந்து நம்ம வந்து எப்படி கையாண்டோம், எப்படி எதிர்கொண்டோம், எப்படி அந்த டிராவல் இந்த பயணம் இருந்துச்சு அப்படின்னா, தியானம் வந்துருச்சு. ஆனா வந்து அந்த மனம் வந்து ஒரு ஒரு கட்டுக்குள்ள வரல. மனம் வந்து அது ஒரு எப்பயும் போல இயல்பா அது தன்னுடைய இயக்கத்தை வந்து அது தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு தியானமும் ஒரு அலைவரிசையும் நம்மளை வந்து ஒரு வியர்ப்புல ஏற்படுத்தினுச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்ன இருந்துச்சுன்னா, தியானம் எப்பப்பெல்லாம் அதிகமா வருதோ அப்போ வந்து நான் வந்து என்னை மறந்த மாதிரி ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சு, எனக்கே உள் உணர்வுல இந்த உடலையும் என்னையும் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு அவ்வப்போது கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அந்த மனதோட செயல்பாடுகள் இருந்தாலும் அது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஆனா அந்த மனம் இருந்துச்சு, அந்த மனதோட செயல்பாடுகளும் இருந்துச்சு, தியானமும் இருந்துச்சு. இது 2 பேரும் 2 நபர்கள் மாதிரி 2 டிராவல் இருந்துச்சு. அதுக்குள்ள எனக்குள்ள என்னன்னா, இந்த மனம் என்னை வந்து சிந்திக்க வச்சுச்சு, யோசிக்க வச்சுச்சு, பல ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு தாட் வந்து உருவாக்கிட்டே இருந்துச்சு. அந்த எப்பயும் உருவாகிற தாட்டு, அது அதோட தாட் வந்து நிற்கவே இல்லை. அந்த தாட் வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்னுடைய தியானமா இருக்கிற என்னுடைய அலைவரிசையா இருக்கிறது என்கிட்ட இருந்து அதுகிட்ட இருந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த மனதோடைய பேச்சைய உடலை கேட்க விடாம என்னுடைய அலைவரிசை பண்ணுச்சு. அப்ப மனமும் இப்ப நான் தான் அந்த விஷயம் நமக்குள்ள அப்படி ஒண்ணு தோணுது அப்படிங்கிறது செயல்படுத்த நினைக்கும் போது ஒரு இறை அந்த தியானங்கிறத எனக்கு எப்படி அப்போ வந்து எனக்குள்ள என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது ஒரு இறையாகவும், அது ஒரு கடவுளாகவும், இல்லை அது ஒரு குருவாகவும், இல்லை அது ஒரு தியானமாகவும் அப்படிங்கிற அந்த ஃபீல்ல தான் இருந்துச்சு. அது நமக்குள்ள அது என்னுடைய தியானம் எனக்கானது அப்படி எனக்கு தோணலை. யாரோடைய கருணையில நமக்கு ஒரு தியானம் கிடைச்சிருச்சு, ஒரு அலைவரிசை கிடைச்சிருச்சு. அதுவும் வேறையாகவும், இந்த மனம் இந்த உடல் எல்லாம் இதான் நானு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள இருந்துச்சு. அப்போ கிடைச்ச தியானமும் கிடைச்ச அலைவரிசையும் இன்னொரு நபரும், இந்த மனமும் இந்த உடலும் நான் செய்கிற ஆசை பாசம் இதெல்லாம் இதுதான் என்னுடையது, ஏன்னா அப்படித்தானே நான் பிறந்தேன், அப்படித்தானே வளர்ந்தேன், அப்போ இதுதான் என்னுடைய நிஜம், அது என்னுடைய நிஜம் இல்லை, ஏதோ ஒரு சூழல்ல அது எனக்கு தற்காலிகத்துக்கு கிடைச்சிருச்சு, அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குடா அப்படிங்கிறதுல விஷயம் இருந்துக்கிட்டு இந்த 2 பேட்டர்னை பிரித்து தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ள தோன்ற நான்
நான் தானே மனம். நான் எனக்குள்ள தோன்றதை அமுல்படுத்த அது உடலை. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, எனக்குள்ள இருந்து அந்த மனம் பேசுவதையும் செயல்படுத்துவதையும் இந்த உடல் அந்த மனம் பேசுவதை கேட்டுட்டு வேலை செய்யறதுக்கு அங்க நான் என்ற ஒருத்தன் இருந்த போதிலும், இந்த அலைவரிசை அவ்வப்போது அந்த நானையும் அந்த உடலையும் செயல்படுத்த விடாம தடுத்து பிடிச்சு. அப்ப நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தடுத்து 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 நான் நிறுத்தப்பட்டேன். நிறைய இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்பட்டேன். அப்ப நான் தடுத்து நிறுத்தப்படுற இடங்கள் எல்லாம் ஒரு 4 நாள்ல 5 நாள் கழிச்சு அந்த மனசு சொன்னபடி செஞ்சிருந்தேன்னா ரொம்ப பாதிப்பு சந்திச்சிருப்பேன். அப்ப நான் டைம் பண்ணது கடவுளுக்கும் குருவுக்கும் டைம் பண்ணேன். இந்த தியானம்னு ஒண்ணு உள்ள வரலன்னா எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை நான் சந்திச்சிருப்பேன். அப்ப நான் இத ஒரு 3 நாள்ல ஒரு விஷயத்த அமுல்படுத்தணும். அதை நான் அமுல்படுத்த துடிக்குது இந்த மனம். ஆனா இந்த தியானம் அதை அமுல்படுத்த விடாம அது வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. என்ன இங்க இருந்து அந்த வேலையை செஞ்சிருக்கணும், அந்த வேலையை செய்ய விடாம என்ன பண்றச்சுன்னா வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த 3 நாள்ல நான் அடுத்த 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு இழப்பு வருது. அப்ப ஆகா, இதுல இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். அப்ப இந்த தியானம் நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி 1, 2 இல்ல பல ஆண்டுகள்ல இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய நிறைய பணிகளை இந்த தியானம் தடுத்து நிறுத்துச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய தியானத்துக்குள்ளேயும் மனம் இருந்துச்சு, அதை செயல்பட விடாம இந்த அலைவரிசை தடுத்துச்சு. அதான் இதோட இருக்கிற ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்னால என்னுடைய மனதை நிறுத்த முடியல. ஓப்பன் டிக்ளேர் பண்ணி சொல்றேன், என்னால நிறுத்த முடியல. ஆனா நிறுத்துறதுக்கான வாய்ப்போ சூழல்களோ எனக்கு என் தியானமும் காட்டி கொடுக்கல. அப்ப என் தியானம் என்னை எப்படி கைட் பண்ணுச்சுன்னா, அது இந்த மனதையும் இந்த உடலையும் அந்த நானையும் செயல்பட விடாம அது பார்த்துச்சு. அப்ப அந்த செயல்படுறதுக்கு நான் ரொம்ப முற்பட்டேன். அப்ப எனக்குள்ள என்னன்னா ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு வலி இருக்கும். ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஒரு உயரத்துக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த உலகத்துல நம்ம யாருன்னு காட்டணும், சொந்த பந்தம் இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்மளை தூக்கி போட்டு 4 மிதிக்கணும் அப்படிங்கிற அந்த கோபம், அந்த ஆதங்கம் அப்படி இருக்கும். ஆனா அந்த ஆதங்கத்துப்படி மலையில உட்காந்துட்டு அந்த ஆதங்கத்தோட வெறியோட கீழே வருவேன். பாத்தீங்கன்னா அடுத்தது தியானம் அந்த வெறி கொண்ட ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு அரக்கன், அவனை செயல்பட விடாம பண்ணிடும். பஞ்சாமிர்தத்தை எங்கேயாவது நக்கிக்கிட்டு படிக்கட்டில் உட்கார வச்சிடும். அப்படியே அந்த கோபம் கொண்ட ஒருத்தனை நானே பார்த்துருக்கிறேன். கோபத்தோட அப்படியே அந்த ரத்தம் கண்ணில் செவக்க ஒருத்தன் வெறி கொண்டு வந்தவனை 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் நக்கிக்கிட்டு அந்த பழனி படிக்கட்டில் எங்கேயாவது இடத்துல உட்காந்துருப்பேன். எங்கடா அங்கே ஒருத்தர் இருந்தானே கோவப்பட்டவன் அப்படின்னா, எனக்குள்ளேருந்து அந்த எண்ணம் அலைவரிசைகள்ல என்ன அதான் தீவிரமான எண்ண அலைவரிசை என்னத்தை இப்போ கோவப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசணும். பேசி பார் இப்போ ஒரு வேலை செஞ்சு நான் காட்டுறேன் பார் அப்படின்னா அவருக்கு போனை போடணும். கீழே வந்தோடனே ஒருத்தன் யதார்த்தமாக கேட்டான். ஒரு ஆட்டோ நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், சாமி அந்த இறைவா கொஞ்சம் பஞ்சாமிர்தம் சாப்பிடுவோமான்னாரு. அந்த பஞ்சாமிர்தத்தை கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். ஓகே, நான் பஞ்சாமிர்தத்தை கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எங்கே தான் போனான்னு தெரியல அந்த அரக்கன். ஃபோன் போடலாம்னு நினச்சேன், அந்த சவால் விடலாம்னு நினச்சேன்ல, அந்த அதெல்லாம் போயிடுச்சு. எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு நான் பேசினாப்புல அவன் மாற போகிறானா, நான் போய் சேலஞ்சிங் பண்ணாப்புல இது என்ன படத்தில் இருக்கிற ஹீரோ மாதிரியா, ஆட விட்டு தள்ளுப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி என்னத்தை கோபம் அப்படின்னு அந்த நேரத்தில் எங்கே தான் போச்சுன்னே தெரியல. அந்த கோபம், அந்த தாக்கம், அந்த பணி, அந்த செயல் அப்படிங்கிறது எனக்குள்ளே தெரியலை. புரியுதுங்களா? அப்போ எனக்குள்ளே இருந்து அந்த வடிவத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் 4.5 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபாய்க்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையை வேண்டான்னு சொல்கிறேங்க நான். அப்போ என்னன்னா அந்த ஒருத்தரை போய் பார்க்கணும், பார்த்துட்டு நான் வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் என்னை பார்க்க வரல. அவர் ஒரு நகர்வலத்தில் இருக்கிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை போட்டு நல்லா அந்த வேலை செய்யலைங்க, உங்களெல்லாம் கண்டாவே எனக்கு பிடிக்கல, கொலவெறியாக இருக்குது, எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்கள் வேலையும் வேண்டாம், காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ரோட்டில் இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னும் தெளிவாக நான் பிச்சை எடுக்கிறேன், உங்கள் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாஸுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் இருந்தாலும் யோசிங்கன்னாரு. உங்கள் பாஸாவது கேஸு அது உங்கள் பாஸுக்கிட்டே சொல்லிடுங்க, நானே போனை போட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி பேசிடுவேங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு ஒரு தண்ணி ஜெக்கில் இருந்துச்சு, அதை எடுத்து குடித்தேன். அதில் ஒரு 2-3 தேன் குழவி இருந்து வாயில் உதட்டில் கடின்னு கடிச்செஞ்சிருச்சு. இப்போ வாய் இப்படி பலூன் மாதிரி வீங்கிருச்சு. அந்த நகர்வலம் போனார்ல அவர் வந்தார். இப்படி வந்து என்னை பார்த்துட்டு நான் தான் கடித்தேன் அப்படின்னாரு.
வந்து அடுத்த செகண்டே நான் தான் கடிச்சேன் அப்படின்னாரு. அப்போ இதுக்கான விளக்கத்தை அவர் அடுத்தது கொடுக்கல. அப்போ அதுக்கு உள் உணர்வா என்னச்சுன்னா, நீ ஏன் அந்த வேலையை வேண்டான்னு சொன்ன, அதை நான் தானே கொடுத்தோம் அந்த வேலை, அதை எப்போ கழட்டணும்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், ஏன் அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ நான் வந்து அந்த பாஸோட இன்னொருத்தவங்க இருந்தாங்கல்ல சீஃப், அவங்க மேலே இருந்த கோபமும் போயிடுச்சு. அப்போ இங்கேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் போகிறேன். போய் 2 நாள் கழித்து திருப்பி நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். யார் அந்த பாஸோட கூட இருந்தாங்கல்ல, சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க ரொம்ப என்னமோ நானே பேசாத மாதிரியும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னன்னா, இந்த என்னுடைய வேலைக்கு அவங்க தான் சீப்பு, அவங்களுக்கு வேலை நடக்கணும்னா நான் வந்தால் தான் வேலை நடக்கும், அவங்களுக்கே நான் போனால் தான் சம்பளம். இப்போ அவங்க வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ வேறு வழி இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருக்கிறீங்க, வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வர்றேன் அப்படின்னா, அப்பா இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, நீங்கள் வந்துடுங்க, நான் பாஸுக்கெலாம் சொல்லலை, நான் வந்து எப்போ பாஸ் சந்திக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இங்கேருந்து வந்துடுறேன் அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு கூப்பிட்றாங்க, திருப்பி வாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வேலையை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலைக்காக செலவுப்பட்டது லட்சக்கணக்கா, ஆனால் அந்த வேலையே நடக்கலை. ஆனால் அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அந்த வேலை நடக்காது, அந்த வேலையை நடக்க விட மாட்டோம், ஆனால் அந்த வேலை சம்மந்தமாக உனக்கு அன்றாடம் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் உன்னை தூக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் இதுக்குள்ளே நீ வந்து உலாவிக்கிட்டே இருக்கணும், வெளியில் போய் நிற்கக்கூடாது. அப்போ 2 சைமன்ஸில் 2 ப்ராசஸ் நடக்கணும். ஒன்று தியானம் நடக்கணும், இன்னொரு பக்கம் குடும்பம், உனக்கு தேவையான ஒரு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ முற்றிலும் தவறாக ஒரு சிந்தனைக்குள்ளே நீ வெளியில் வந்து விரக்தி ஆகிடக்கூடாது, வெறுமனையாக நின்றக்கூடாது. அப்போ மனமும் உடலும் சொல்கிறத கேட்டேன்னா, நீ பிச்சை எடுக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் மனுஷன்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பிச்சை எடு, யாவன் வேணாலும் பிச்சை எடு, தப்பு கிடையாது, ஆனால் மனிதன்கிட்ட பிச்சை எடுக்காத, அது ரொம்ப கீழ்நிலை உள்ள மனிதன்கிட்ட பிச்சை எடுக்கவும் கூடாது. மனிதன்கிறவன் எல்லாருமே இந்த நாட்டோடைய உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் அவன் பிச்சை போட்டானா அது கீழ்நிலை தான். பிச்சை யார்கிட்ட எடுக்கணும்னா மனம் இல்லாதவன்கிட்ட பிச்சை எடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ மனம் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுங்களேன், அவனுடைய பிச்சை வந்து காலத்துக்கும் நீ வேற எங்கேயும் பிச்சை எடுக்க விடாத அளவுக்கு ஒன்று பண்ணி விட்டுரும். அந்த லைஃப் லாங் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செட்டில் பண்ணி விட்டுரும். அதனால தான் ஒரு ஞானிகிட்ட போய் மடி பிச்சை ஏந்தி, நீங்கள் போய் மடியை ஏந்தி ஒரு தாய் கேட்குறதோ, ஒருத்தன் கையேந்தி கேட்குறதோ எதுக்குன்னா, அது லைஃப் லாங்கில் அவர் வந்து பணமோ காசோ இதை கொடுக்க மாட்டார், ஒரு அலைவரிசையை கொடுத்து நானுங்கிற ஒருத்தன் மனம், அந்த உடல் இருக்குல்ல, அதை வேலை செய்ய விடாமல் ஒரு வேலை பார்த்து விட்டுருவார். அப்போ இதுதான் லைஃப் லாங் வந்து பிச்சைங்கிறது. அப்போ இந்த மாதிரி மனிதன்கிட்ட நீ கேட்கக்கூடாதுன்னு தான் இந்த வேலையை நான் வந்து உன்னை கிட்ட போட்டிருந்தேன். இது வந்து ஒன்றை அவங்க வந்து தேடுவாங்க, ஆனால் நீயும் வந்து அந்த வேலைக்கான ஆள் தான். ஆனால் உன் கிரகரம் படி, உன்னுடைய ஜாதகப்படி, உன்னுடைய தன்மைப்படி நீ இந்த வேலையை செய்ய மாட்ட. ஆனால் இந்த வேலைக்குள்ளே நீ டிராவல் பண்ணுவ. உன்னை யாருன்னு கொஞ்சம் தியானத்தில் நீ வளர்ற வரைக்கும் உனக்கு இதில் இந்த ரோடு வேணும், இந்த ரோட்டை நீ வந்து இப்பயே மூடணும்னு பார்க்குற, மூடக்கூடாது அப்படிங்கிறத அந்த அலைவரிசை வந்து என்னை வழி நடத்துருச்சு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த சாலையில் பயணிச்சேன். அப்போ அந்த 4 ஆண்டுகளில் குடும்பத்துக்கு தேவையான, எனக்கு தேவையான பல லட்சங்கள் வந்து அங்கேருந்து மாதம் ஊழியம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இரவு பகல் பாராமல் நாங்கள் உழைச்சோம். ஆனால் அந்த மெயின் வேலையை தொடங்கவே வைக்கல. மெயின் வேலை தொடங்கிறதுக்கு ஒரு 2 crore 2 கோடி ரூபா பணம் வரும், வந்து அவர் பாஸ் வேலை தொடங்க போவார். அந்த நேரத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் முட்டுக்கட்டையை போட்டுருவான், போட்டு ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சிந்தனையோ ஒரு ஐடியாவோ கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே நமக்கு வெறியாகி, எதுக்குடா இந்த வேலை, எதுக்குடா இந்த சூழல், அடையப்போ மோசமாக இருக்குடா, விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்போம். கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த விட்டுட்டு ஓடலான்னு அந்த நானும் சொன்னான் பார்த்தீங்களா, அதை இது வந்து கட் பண்ணிடும் இந்த தியானம். அப்போ ஒரு ஃபோன் வரும், பாஸுக்கிட்டேருந்தே ஃபோன் வரும், நீங்கள் வாங்கல, எங்கே இருக்கீங்க, காலைல 5 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க பாரு. காலைல 5 மணிக்கு போய் அவர் வீட்டுக்கு போனால் அந்த கோவமே அங்கே இருக்காது. அப்போ அவரும் நாமளும் என்னமோ வந்து ஒரு ஒரு பெரிய 40-50 ஆண்டுகள் வாழ்ந்த மாதிரி, அவரெல்லாம் பீக்கஸ்ட் பர்சனு, அவரை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவர் வந்து அந்த வாட்ச்மேனு, அந்த வீட்டில் வேலை செய்கிறவன், அவனுங்கெல்லாம் நம்மளை பார்க்கும்போதே சங்கடத்தோடு பார்ப்பாங்க. இவர் என்னன்னா ஒரு கிளாஸ்மேட் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார், புரியுதுங்களா? அப்போ அந்த சூழலை எல்லாத்தையும் மாற்றி, அந்த வடிவத்தை மாற்றி அந்த இடத்த தான் கடக்க வச்சுச்சு. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த சாதிப்பை கொடுக்கல, இந்த வெற்றியை கொடுக்கலன்னு மனம் ஃபீல் பண்ணுது.
வேலை செய்யணும், உழைக்கணும், சாதிக்கணும், ஹிட்டு கொடுக்கணும். ஹிட்டு அப்படிங்கிறது என்னன்னா தொழில்ல ஹிட்டு கொடுக்கணுங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு 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 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, காட்டு தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்டு தீயெல்லாம் பிடிச்சி மழை பெஞ்சு அணைச்சு விட்டுருது. காட்டு தீயாது மவுட்டு தீயாதுன்னு பிடிச்சி அணைச்சு விட்டுருது. அப்ப நமக்குள்ள அந்த டிராவல் மட்டும்தான் கிடைச்சிச்சு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க மனமும் உங்க உள் உணர்வும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட தியானம் இருக்கு பாத்தீங்களா, அதை உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி உங்களை ஒரு நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால மட்டும் நீங்க எங்க தெரியுங்களா மிஸ் ஆகுறீங்க? என்கிட்ட இருந்தே தான் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, அதை செய்ய முடியலங்கிற போது வெக்ஸ் ஆயிடுறீங்க. அப்புறம் என்னடா தியானம், என்னடா குருநாதர் அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ள 1000 கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் நான் அப்ப வெக்ஸ் ஆனேன், கோவப்பட்டேன். பெரிய எங்க ஊர்ல பெரிய தண்ணி டேங்க் கட்டி வச்சிருப்பாங்க, ஓவர் டேங்க் சொல்லுவாங்க. அதுல போய் மோதிக்க பார்த்தேன். அதை எப்படியா இடிச்சு தள்ளி விட்டுறலான்னு கோவத்துல பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மண்டை தான் உடையும். அதெல்லாம் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் சாகசமெல்லாம் செய்யக்கூடாது, மனித செயலுக்குள்ள ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத அப்புறமா உணர்ந்து அது என்ன பண்ணுன்னா, என்னை என் மனதையும் என் எண்ணத்தையும் அந்த நானுங்கிறதையும் போட்டு பார்த்துருச்சு. நீயா நானா பார்த்துருவோண்டா, நீ என்ன வேணாலும் செய்ய, நீ என்ன வேணாலும் கோவப்படு. என்னடா கோவப்படு, என்னை தாண்டி நீ பார்த்துருவியாடா அப்படிங்கிறத அந்த தியானம் தாங்க பண்ணுச்சு. என்னென்னமோ சிந்தனையை சிந்திச்சுட்டு வருவாங்க. புது ஐடியாலாம் யோசிச்சு, புதுசா விடிய உட்காந்து யோசிச்சு வரைந்து ஒரு ஓவியத்தை கூட எடுத்துட்டு வருவேன். புரியுதுங்களா? அது 10 நிமிஷத்துல காலி பண்ணி விட்டுறாங்க. 10 நிமிஷத்துல காலி பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு வடிவமா இருக்கும். அப்ப இந்த டிராவலை என்னால புரிய முடியாம இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல தான் சொன்னுச்சு, இந்த உலகத்திலே பெரிய போர், பெரிய சக்சஸ், பெரிய ஹிட்டு, பெரிய உண்மை நிஜம் எதுனா தன்னை வெல்றது. நீ யாரையோ வெல்லணும், ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஜெயிக்கணுங்கிறீங்கல்ல, இந்த உலகத்துல யாரையும் வெல்ல வேண்டாம், எந்த தொழிலையும் ஜெயிக்க வேண்டாம். முதல்ல உங்களை வெல்றதேங்க ரொம்ப கடினம். நீங்க உலகத்திலே முதல்ல ஒருத்தன் தோக்கிறதுக்கு அடிப்படை எவன் காரணமா இருப்பான்னா நீதான் காரணமா இருப்ப. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மை, அது சொல்றதான் நிஜம்னு நினைப்போம் பாத்தீங்களா. தியானம் அது ஒரு அலைவரிசை இருந்துச்சுன்னா இது 2ல தெரிஞ்சிடும் வேரியேஷன், இவன் யாரு அவன் யாருன்னு. அப்போ ஒரு இடத்துக்குள்ள என்ன வென்றேன் அப்படிங்கிறதுக்கு அந்த அலைவரிசை ஒரு நாள் அது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மனம் நானுங்கிறது இருக்குல்ல, அது தியானமா மாறி போச்சு. அப்ப அந்த மனமும் எண்ணமும் பார்ட் டைமா செகண்ட் தேர்ட் பிளேஸுக்கு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த தியானமே நின்றுச்சு. அப்ப அங்க என்னன்னா நானுங்கிறது அந்த எண்ணங்கிறதெல்லாம் இல்லாம போய் தியானம் தான் முதல் உரிமை. இதுல இருந்து தான் நீ வளர போற, இதுல இருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போற, இதுதான் உன்னுடைய லைஃப் ஸ்டைல். அப்ப என்ன சொல்லி கொடுத்துருச்சு, தற்காலிகத்துக்கு உன்னை நான் வழி நடத்தினேன், உன்னை பார்த்துக்கிட்டேன், உன்னை கொண்டு வந்தேன். இப்போ உன்னோட லைஃப் ஸ்டைல் எது தெரியுமா, நீ பேசாம தியானம் பண்ற, அப்படி போற, அவ்வளவுதான். இதான் உன் லைஃப் ஸ்டைலு. நீ முருங்கைக்காய் வாங்கணும், தக்காளி வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணும், இதெல்லாம் நீ வாங்கன்னு நினைக்காத. தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் உன்னை தேடியே வரும். நீ வாங்க போனது மனம் இருக்கும்போது மனிதனா இந்த கையை தூக்கிக்கிட்டு பையை தூக்கிக்கிட்டு சைக்கிளை தூக்கிட்டு போனல, கையும் வேண்டாம் பையும் வேண்டாம் சைக்கிள் வேண்டாம், தானா வரும், நீ போ. அப்போ உன்னோட லைஃப் ஸ்டைலை நீ பார்த்துக்கன்னா, இப்போ இதுதான் லைஃப் அப்படின்னா, இன்னும் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் ப்ராப்பரான உன்னுடைய வாழ்வியலே தான். உன்னோட வாழ்வியலுடைய துவக்கமும் வாழ்வியலுடைய முடிவும் வாழ்வியலுடைய எல்லாமே இதுதான். அப்ப இதுதான் உன்னுடைய எல்லாமே. இப்ப இதை தெரிஞ்சுக்காதனால தான் இது என்னது அது என்னதுன்னு நீ போன பார்த்தியா. உன்னை நான் பாதுகாத்து கொஞ்ச நாள் உன்னை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் டைம் தேவைப்படுது, 4 வருஷம் 5 வருஷம். அதனால உன்னை நான் இதுலாம் வச்சிருந்தேன். ஆனா அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிட்ட. அது இல்லை. சாமி கும்பிட போற ஒவ்வொரு பக்தனும் எதற்காக போறான்னா, குடும்பமும் தானும் நிரந்தரம், தொழில் நிரந்தரம், சாமி அதுல கொடுத்து இதை வாழ வைக்கணுங்கிறதுக்காக போறோம். அப்ப தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ இதுதான் நிரந்தரம். உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடங்கிட்டேன்னா நீ பாக்குற வேலை குடும்பம்லாம் அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே இல்லை அப்படிங்கிறத உனக்கு அங்கதான் தெரிய வரும். அப்ப ஒரு புது லைஃப் ஸ்டைல் உருவாகும். அந்த புது லைஃப் ஸ்டைலுங்கிறதுல என்னன்னா, நீ உன்னுடைய வாழ்வியல் நிஜம் எது, உன்னுடைய உண்மையான தன்மை என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, நீ எந்த மாதிரி இந்த பூமியில வாழணும், என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறத அந்த தியானம் எனக்குள்ள அதை ஆழமா செலுத்தி அதை ஆழமா வச்சுச்சு.
அப்ப எனக்குள்ள இருக்கிற இந்த பார்ட் டைம் ஒர்க்கு, இந்த தொழில், இந்த லட்சியம், கடமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அகண்டு போணுச்சு. அப்ப குடும்பம், மனைவி இப்ப இருக்கிறாங்க, குழந்தை இப்ப இருக்கிறாங்க, வீடு தேவையானது எல்லாம் இருக்கு. ஆனா அதுல இருந்து விடுபட்டு நிக்கிறோம். இப்ப என்னன்னா எல்லாத்துக்குள்ளயும் எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா, கோவில் இருக்குல்ல, நீ கோவில வேண்டது, அதை என்ன சொல்றாங்க, என்ன அப்படி செயல்னா, யாகம் வளர்க்கறத இந்த அலைவரிசைகளுக்கு ஞானிகளுக்கு பிடிக்காது. யாகம் வளர்க்கவே கூடாது. பெரிய பாவத்திலும் பெரும் பாவம் எதுனா, தாய் மார்பு இருக்கிறதும் யாகம் வளர்க்கறதும் ஒண்ணு. யாகம் வளர்க்கவே கூடாது. யாகம் என்பது ஞானிகளுக்கு நேர் எதிரான ஒரு செயல். ஏன்னா அது குறுக்கு வழியில ஒரு செயலை பெற மாதிரி. அதனால யாகம் மட்டும் வளர்க்காத, தாய்க்கே துரோகம் செய்யற மாதிரி. அதே மாதிரி யாகங்கிறது என்னன்னா, போய் கடவுள்கிட்டயே குருகிட்டே வேண்டாத, அப்படியே அர்ப்பணிப்போட உட்காரு. வேண்டுதல் பண்றது யாகம் பண்றது. அந்த யாகங்கிறது தீய போட்டு கொளுத்துறது கிடையாது, வேண்டதுதான் யாகம். அப்ப வேண்டாது. அப்புறம் கோயிலுக்குள்ள போய் உன்னை யாருன்னு தெரியாம நீ வேண்டுனா அங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டாருன்னா என்கிட்ட, நீ உன்னை யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். எனக்கு தொழிலை கொடு, என் குழந்தைய கொடு, என் வீட்டை கொடு, என்னுடைய வாழ்வை கொடுன்னு சொல்லும் போது அந்த மாயை அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் உன்னை உணர முடியாம போயிடும். தன்னை உணர்றதுங்கிற லைஃப்லயே பிறக்காது. உன் வாழ்நாள்ல நீ அதை செஞ்சுக்கவே முடியாம போயிடும். திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் நீ காவடி எடுக்கிறல்ல, திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் சூரசம்ஹாரத்துக்கு விரதம் இருக்கிறல்ல, கடைசி வாழ்நாள் வரைக்கும் எழுதி வச்சுக்க, உன்னால தன்னை உணர முடியாம போயிடும். ஏன்னா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னு வச்சுக்கவே, உனக்கு காசுக்கோ தொழிலுக்கோ எதுக்கோ கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து நீ தன்னை உணர்வ? எங்கேருந்து உணர்வ? எங்கேருந்து தியானம் பிறக்கும்? எங்கேருந்து ஞானம் பிறக்கும்? பிறக்காது. அப்ப உனக்கு என்ன பண்ணும்? காசு கொட்டும் தொழில்ல, அப்புறம் பிஸியா இருப்ப. சொந்த பந்தம்லாம் பயங்கர ஹாப்பி. பொண்டாட்டி கழுத்துல ஒரு 50-100 பவுனு, உன் கையில ஒரு 25-30 பவுனு, 2 காரு, பிள்ளைங்க, ஏடிஎம் கார்டு, சந்தோஷம் எல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஞானமோ அந்த செயலோ எட்டி கூட பார்க்காது. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுல என்னன்னு தெரியாம இந்த சுகபோகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு உன்னுடைய பெருமிதத்தை பேசிட்டு கடைசியில நீ உயிரை விட்டுருவ. இவ்வளவுதான் அதுக்குள்ளது. அதனாலதான் எப்பொழுதும் சொல்றது, அந்த மாதிரி மாயை விஷயத்தை கேட்டனா அது முழுமையாயிரும். இது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாம போயிடும். அப்ப அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட தடுத்து வேண்டாத, வேண்டுனா உன் தியானம் பதிச்சிடும், வேண்டாதடா கோயிலுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கோயிலுக்கு போகாதடான்னு கையை பிடிச்சிட்டாங்க. ஒரு டயத்துல கும்பிடாத, ஒரு டயத்துல போய் கோயில்ல போய் கேட்காத, போய் பாரு, அங்க ஒரு அலைவரிசை இருக்கு, உட்காரு, பேசாம உட்காந்துரு, பாரு, சுத்தி பாரு, அப்படியே வந்துரு, கேட்காத. அவன் நீ கேட்டனா அவனு கொடுப்பான். அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் காசு கொடு. அந்த 1 கோடியை வச்சு நான் தொழில் பண்ண போயிட்டேன்னா நான் எப்படி தன்னை உணர்வேன்? அந்த போட்ட 1 கோடியை எடுக்கணும்னு நினைப்பனா, தன்னை உணர்றதுக்கு நினைப்பனா? நீங்களே சொல்லுங்க. அப்ப அந்த 1 கோடியை உள்ள ஆட்களை வச்சு ரன் பண்ண நினைப்பனா, இல்ல நான் காலை மாலை தியானம் பண்ணி என்னை உணரணும்னு நினைப்பனா? எப்படி என்னை உணரணும்னு நான் நினைப்பேன்? அப்ப என்ன சொல்றதுன்னா, வறுமை எல்லாமே இருக்கும், நீ கேட்காத, தன்னை உணர்ற முயற்சி போ. உனக்கு தேவையான, உன் குடும்பத்துக்கு தேவையான, இயல்பாகவே அந்த தன்னை உணர்றவனுக்கு தேவையான அந்த செயலை, அந்த வடிவத்தை இறைவன் வழங்குவான், அந்த பிரபஞ்சம் வழங்கும். அதை கொஞ்சமா வச்சுக்கிட்டு இந்த காக்காவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு, அதுக்கு முழு விருந்தெல்லாம் போட்டா அது சாப்பிடாது, கொஞ்சோண்டு வைக்கணும். அந்த மாதிரி கொஞ்சோண்டு தான் கிடைக்கும். அதை பகிர்ந்து நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கு அழிச்சிட்டு அப்படியே போ. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாயையிலிருந்து நீ விடுபட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இருந்து நீ விடுபட்டு வருவ. நம்ம வாழ்க்கைக்குள்ள இங்க எல்லாத்துக்குள்ளயும் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, எதிலிருந்து நம்மளால விடுபட முடியல, விடுபட தெரியல. விடுபட தெரியாமலதான் ஒரு குரு கிட்டையும் நாம கேட்கறது என்னன்னா, கடவுள்கிட்ட கேட்கிற மாதிரியே தான் குரு கிட்டையும் கேட்கிறோம். அப்ப குருவையும் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா, கோயில்ல இருக்கிற கருவறையில இருக்கிற சாமியை எப்படி ஃபாலோ பண்றோமோ அதே இதுல கொஞ்சம் ஆக்சஸ் ஈஸி. இவர் கொஞ்சம் பேசுறாரு, ஏதாவது இவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கலாம், இவர்கிட்ட நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம், இவர்கிட்ட நம்ம குறைகளை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத நீ அதை சொல்லும் போது, இப்ப என்கிட்ட இருந்து நான் பல நாள் சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருந்து காற்ற பெறணும். காசை பெற்றனா நீ தன்னை உணரவே முடியாது, வாழ்நாள்ல உணரவே முடியாது. என்கிட்ட இருந்து செல்வத்தை நீ பெற்றனா வாழ்நாள் முழுக்க உன்னை உணர முடியாம போயிடும். என்கிட்ட இருந்து பெற வேண்டியது காற்று.
அப்ப எதை பெறணுமோ அதை பெற்றாதான் உன்னுடைய லைஃபோ என்னங்கிறத அழகா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீ நினைக்கிறல்ல அந்த வறுமை கொடுமை, ஒரு நாள் கூட ஒருவேளை சோத்துக்கு கூட நீ போய் எவன்கிட்ட நிக்க வேண்டியதில்ல, சோறு உன்னை தேடி வருங்கிறாங்க. அப்படி உணவு இருக்குல்ல, 3 வேளை சுட சுட உணவு இருக்குல்ல பார்த்தீங்களா, அது எப்படி உன்கிட்ட 10 பேர் வேலை செய்யற மாதிரி எவனே தெரியாதவன் உன்கிட்ட நேரா உட்காந்து, சாமி நீங்க தான் சாப்பிடுங்க சாமி அப்படின்னு உன்னை கெஞ்சுவாங்களாம், ரிக்வஸ்ட் பண்ணுவாங்களாம், சாப்பிடுங்க கொஞ்சம் எடுத்துக்கங்களேன் அப்படிங்கிற அந்த சூழல் வந்துடும். அவன் தன்னை உணர்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 குழந்தைக்கு 3 குழந்தைக்கு தகப்பனா இருந்தல்ல, தன்னை உணர்ந்துட்டனா 1,00,000 குழந்தைக்கு தகப்பனா மாறிடுவ. அப்ப இப்ப தன்னை உணராம மாயையில் இருக்கிறல்ல, உனக்கு மிஞ்சி போனா உன் ரத்த உறவினர்கள் 4000 பேர் 3000 பேர் இருப்பான். ஆனா தன்னை உணர்ந்துட்டனா கோடி பேர் இருப்பான். அப்ப இந்த உலகமே உன்வசப்பட்டுரும், வானம் தன்வசப்படுங்கிற மாதிரி உலகம் உன்வசப்பட்டுரும். அப்ப நேச்சரோட நேச்சரா நீயும் மாறி ஒரு பெரிய பணியை செஞ்சிருவ அப்படிங்கிறது தான் நாம கத்துக்கிட்டது, நாம செயல்பட்டது. அப்போ ஒரு குருக்கிட்டையும் சரி, ஒரு கடவுள்கிட்டையும் சரி, வரமோ ஒரு வடிவமோ கேட்டு பெற்றுட்டோம்னா விடுதலை ஆக முடியாது. அப்ப எல்லா சூழல்லையும் கோயிலிருந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களாலையும் விடுதலை ஆக முடியல. அப்ப அதுக்குள்ளே தவிக்கிறாங்க. அதுக்குள்ளேருந்து காலதாமதமானா யாரோ ஒரு குருவை நோக்கி சாமியை நோக்கி போறாங்க. அந்த சாமி கிட்டையும் கோவில்ல இருந்து யாரும் விடுபட முடியாம அவங்களோட நட்சத்திரம், அவங்களோட திதி, அவங்களுடைய பூஜை, அவங்களுடைய கும்பாபிஷேகம், அவங்களுடைய அந்த குரு பூஜை, இதுல எல்லாத்துக்குள்ளேயும் போய் நின்றுகிட்டு அந்த குரு கிட்ட இருந்து ஏதாவது நல்லதை பெற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதுலயும் விடுதலை ஆக முடியாம நிக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து என்னன்னா, குருவை பார்க்கணும், குருவுகிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து உயர்ந்த அந்த சுவாசம், அந்த அலைவரிசை கிடைச்சிருச்சுன்னா நீ உன்னை உணர்றதுலையும் உன் குடும்பத்துக்கு தேவையானதும் தானா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னுடைய குடும்பத்தையோ என்னையோ இந்த தன்னை உணர்ற முயற்சிக்கு மட்டுமே இயற்கையாகவே என்னை வழி நடத்தினதுனால எனக்கு கிடைச்சிச்சுங்க. ஒருவேளை இயற்கையா எனக்கு வழி நடத்தல, என் போன்ற ஒரு ஆளுக்கு இந்த இயற்கையாவே தியானம் கிடைக்கலன்னா நிச்சயமா இது மாதிரி ஒரு பாதைக்குள்ள வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது, சாத்தியக்கூறே இல்லை. அப்ப என்னுடைய கவனம் எங்க இருக்கும்? நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்துக்காக தொழிலுக்காக நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். யாருக்கிட்டேயோ ஒருத்தட்ட நின்று ரிக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு இதுக்குள்ளதான் இருந்திருப்பேன். அப்ப அதை எவ்வளவு ஒரு அழகா ஒருத்தர் நல்ல பர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளோ ஒரு சாமர்த்தியமா ஒரு அலைவரிசை அந்த மனதையும் தானையும் அந்த உடலையும் கையாண்டு ஒருத்தன் அங்கிட்டு போக வேண்டிய அந்த பாதையில போக வேண்டியவனா அழகா கூட்டியாந்து இந்த பாதையில விட்டுருச்சு. புரியுதுங்களா? இப்ப எந்த வடிவத்திலையுமே இப்ப நம்ம போய் 9 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும், 2 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும், 1 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும், இவர் முதலாளி, இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும், அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு பணம் அனுப்பணும், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல இருக்கிறா? ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம். ஆனா நாம இன்னைக்கு பார்க்குற வேலை ஒரு பெரிய 1,00,000 பேரை வச்சு ஒரு கம்பெனியை நிர்வாகம் பார்ப்பாங்க பாருங்க, அதோட பெரிய வேலை பார்க்குறோம். ஆனா இது வேலையாகவே இல்லை, இது ஒரு சுமையாக இல்லை, இது ஒரு பணியாக இல்லை. ஏன்னா இது வேலையே இல்லை. அதை இயல்பாக இருக்கிற விஷயம் தன்னை உணரும் போது, இயல்பாக இருக்கும் போது எல்லாமே ஏங்கும். அந்த ஏக்கத்தை நீ கவனிச்சுக்கிட்டே இருந்தனா அங்க தேவைக்கு அதிகமாக சேர வேண்டியது வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான பொக்கிஷம். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாம எங்க மிஸ் ஆகுறோம் அப்படின்னா, நாமளே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி குருநாதர்கிட்டயோ கடவுள்கிட்டயோ கேட்டு 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 அதுல இருந்து அகப்பட்டு போயிடுறோம், வெளியில வர முடியல. தான் நிஜமான விஷயம். அப்ப நீங்க கேட்டு ரொம்ப உருக்கமா இங்கேருந்து நடந்து போய் காசி வரைக்கும் நடந்து போறீங்க, எதுக்காக போறீங்க? என் பிள்ளைய வாழ வைங்கிறீங்க. அப்போ உன் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? தொழில் கேட்குறீங்க, நோயிலேருந்து வெளியில வரணும் கேட்குறீங்க, வீடு கேட்குறீங்க, உடை கேட்குறீங்க, உணவு கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் கொடுத்துட்டா நீ எப்படி தன்னை உணர்வ? கொடுத்துட்றான், இந்த உலகம் முழுக்க இருக்கிறதா தான் கொடுத்துட்றான். அப்புறம் நீ என்ன பண்ற? தியானத்துக்கு எதுக்கு தியானம் எதுக்கு பண்றன்னா, இந்த ஜிம்முக்கு போய் பரதநாட்டியம் போறதுக்கு ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி மைண்டு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, இந்த வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி இல்லைங்க, ஏதோ ஒரு கடுப்பாகுதுங்க, அடிக்கடி சண்டை வருதுங்க எங்க இதில். அப்போ மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா தியானம் பண்றேன்.
இதை இறைவனை தேடுறேன், சும்மா ஒரு டூர் மாதிரி இப்படி பிரிச்சுவலா போயிட்டு வரேன். அதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன கேக்குதுன்னா, நீங்களும் இந்த பிரிச்சுவல்ல இருக்கீங்களா? இப்ப இதுல நீங்களும் நேச்சரா இருக்கீங்களான்னு கேட்டாதான் அதோடைய உண்மையான பொருள். இதுங்க எப்படி கேக்குதுன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல்ல இருக்கீங்கன்னா அது ஒரு ஏதோ என்ன ஆயிடுச்சு, அது ஒரு சுற்றுலாத்துக்கு போற மாதிரியும், அது சும்மா ஒரு டைம் பாஸுக்காக, அது ஒருத்தருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஃபீல் கிடைச்சிரும், அவர் இந்த மாதிரி ஒரு டிராவல்ல போறாரு, அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுதான் அதோட விஷயம்.